பிரபாகரன் மகன் அண்ணன் மகன் இருக்கிறார்ல, அவரை வந்து ஒரு கெட்ட வார்த்தையால ஒரு பொது வழியில ஒரு பெண் பத்திரிகையாளர்களுக்கு முன்பாக சீமான் ஏசுறார். கடைசியா வந்து சூசை வந்து என்கிட்ட தான் வந்து ஒப்படைச்சிட்டு போனாருன்னு பேசுறாரு. அந்த அந்த போலிகள் எல்லாம் அம்பலமாயிட்டுது. பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்த பசங்களா. இப்ப தமிழ் தேசியவாதிக்கு சில முரண்பாடுகள் இருக்கலாம், அது எல்லாருமே இருக்கலாம். ஆனா வந்து யாருமே பெரியார புறக்கணிக்க மாட்டாங்க. ஏன் நான் சொல்றேன்டா, நான் வந்து தெளிவா சொல்றேன், பெரியார் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆன்டி வைரஸ். பெரியார் என்ன செய்தார் என்று சொல்லி போட்டு மற்ற தலைவரை கொண்டு வராதீங்க. எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்கு. யாரும் பெரியார திட்டமிட்டு கொண்டு வரையில்லை. யாருடைய பங்களிப்பு அதிகமா இருக்கோ அவர்கள் இயல்பாகவே காலத்தை விஞ்சி நிற்பார்கள். தமிழ்நாட்டுக்கு உழைச்ச தலைவர்களை பார்த்து நீ கன்னடன், கூட இருக்கிறவளை பார்த்து நீ தெலுங்கன், என்ன அரசியல் இது? ஈழத்துக்காக உயிர் திறந்தவர்கள் வந்து வேற்றுமொழிக்காரர்கள் இல்லையா? இந்த சிறையில 30 வருஷமா வாடினார்களே, அதுல ஒருவர் வந்து பூர்வீகமா தெலுங்க தாய்மொழியா கொண்டவர் தான். நீ சொல்றீங்களா பெரியாரா பிரபாகரனாண்டு? அதுக்கு அருகதே இல்லை சீமானுக்கு. நீ காட்ட வேண்டிய ஆள் பெங்களூர் குணா. நீ காட்டு, உனக்கு தில் இருந்தா திராணி இருந்தா நீ காட்டு. நல்ல ஒரு தமிழ் தேசிய உணர்வை மடம் மாற்றுற வேலையை செய்து இப்போது சீமான் வந்து வெளிப்பட்டிருக்கிறார். இதுதான் சீமானுடைய அசல் முகம். சீமானுடைய யாரெல்லாம் இப்ப இருக்கிறார்கள் என்றா மதவாதிகள், சாதி வெறியர்கள், இன தூய்மைவாதிகள் தான் சீமானோடு இருக்கிறார். சீமானே ஒரு இன தூய்மைவாதி தான். இப்ப இவர் சரியான இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநேரி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மயூரன் அவர்கள். ஈழத்தமிழர், கட்டுரையாளர், பத்திரிகையாளரும் கூட, அரசியல் விமர்சகரும் கூட. பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரோட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சமீபத்துல வந்து தமிழ்நாட்டு நிலவரங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இங்க வந்து சீமான் வர்சஸ் பெரியார் அல்லது வந்து பிரபாகரன் வர்சஸ் பெரியார் அப்படின்ற ஒரு போக்கு போயிட்டு இருக்குது. திராவிடம் முன்னாலே தமிழினத்துக்கு எதிரி, ஈழத்தின் எதிரி, துரோகம். பிரபாகரனை பார்த்துட்டு வந்ததுல இருந்து நான் வந்து திராவிடத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிலாம் வந்து சொல்றார். பிரபாகரன் திராவிடத்தை எதிர்த்தார் என்பதெல்லாம் ஒரு சொல்றார். இந்த போக்குகள் குறித்து எப்படி உங்களுடைய பார்வை என்ன? இந்த பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் என்று விஷயத்துக்கு வர முதலாவது நான் என்னத்தை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன் என்றால், சீமான் பேசுவது தமிழ் தேசியமே அல்ல. அது வந்து ஒரு இன தூய்மைவாதம். அதுதான் சீமானுடைய அந்த ஐடியாலஜியை தவிர தமிழ் தேசியத்துக்கு சீமானுக்கு முதல்ல சம்பந்தமே இல்லை. அதை முதல்ல நான் தெளிவுபடுத்துறேன். ஏனென்றால் அந்த ஊடகங்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தை சீமானோடு தொடர்படுத்துகிறார்கள். அது மிக தவறாக நான் பார்க்கிறேன். முதலாவது, ஏனென்றால் தேசியத்துக்கு அடிப்படையாக இருப்பது ஜனநாயகம், பன்மைத்துவம். சரி, நீங்க தேசியத்திலிருந்து ஜனநாயகத்தையும் பன்மத்துவத்தையும் கழிச்சிட்டீங்கன்னா அங்க பாசிசமா தான் இருக்கும். சீமான் செய்வது ஒரு பாசிச அரசியல். மற்றது ஒரு தேசியத்துக்கு அடிப்படையா இருப்பது ஒரு பொதுமொழி. அது தாய்மொழியாக கூட இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இவர்கள் தமிழ் தேசியம் என்ற என்னவென்றே தெரியாம இவர்கள் தமிழ் தேசிய கருத்துக்களை அடிச்சு விடுகிறார்கள். இன தூய்மைவாத கருத்துக்களை தமிழ் தேசியம் என்ற பேர்ல சொல்கின்றார்கள். அது மிக தவறு. அப்ப தமிழ்நாட்டுல காலங்காலமாக வாழ்ந்து வந்த மக்கள் அந்த தமிழர் என்ற தேசியத்தோடு ஐக்கியமாவார்கள். அப்படித்தான் இந்த தேசியத்தை பார்க்கணும். மற்றது வெறுவனுமே அந்த மொழி, அந்த இன தூய்மைவாதத்தோடு இவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்று இல்லை. தேசியத்துக்கு அரசியல் முக்கியம், ஜனநாயகம் முக்கியம், நிலப்பரப்பு முக்கியம். இப்படி நிறைய வரையறைகள் இருக்குது. அப்ப எதுவுமே தெரியாம ஒரு இன தூய்மைவாதத்தை, ஒரு நாஜி அரசியலை இவர்கள் தமிழ் தேசியம் என்ற பேர்ல செய்து வருகிறார்கள். முதலாவது. அடுத்தது, நீங்க பாருங்க, எப்பவுமே முரண்பட்ட ஐடியாலஜிகள் தான் ஒன்றுக்கொன்று மோத முடியும். இப்ப கேபிட்டலிசம், கம்யூனிசம், அது மாதிரி இந்த மதவாதம், செக்யூலரிசம், அது மாதிரி சர்வாதிகாரம், டெமோக்ரஸி, இந்த மாதிரி சித்தாந்தங்கள் ஒன்றுக்கொன்று மோத முடியும். திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்பவுமே மோத முடியாது. ஏனென்று நான் சொல்றேன். என்னடா இந்த பெரியார் இயக்கம் தொடர்பாக திராவிட இயக்கத்துக்கு அப்பால் இருந்து எழுதப்பட்ட நூல்களை நான் நிறைய வாசிச்சிருக்கிறேன். அதுல நான் முக்கியமா கருதுகிற ஒரு நூல், ஈழத்து அறிஞர் பேராசிரியர் சிவத்தம்பி எழுதிய திராவிட இயக்கத்தின் வரலாற்று போக்கில் இன்றைய பொருத்தப்பாடுகள் சொல்லி ஒரு நூல் இருக்குது. எனக்கு அது ஒரு கைட் மாதிரி. அதுல அவர் குறிப்பிடுகிறார், திராவிட இயக்கத்தின் அதன் வரலாற்று போக்கில் முக்கிய பெறுவராக அமைந்தது தமிழ் தேசிய உணர்வு என்று அதுல குறிப்பிடுகிறார். ஒரு ஈழத்து அறிஞர், அதாவது தமிழருடைய இலக்கியங்களையும் வரலாற்றுகளையும் மார்க்சிய முறையில ஆய்வு செய்த ஒரு அறிஞர். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் சொல்ற ஒரு கருத்தை விட இந்த சீமான் மாதிரி மூன்றாம் தர அரசியல்வாதியுடைய கருத்து எந்த விதத்திலும் எங்களுக்கு முக்கியம் இல்லை. ஈழத்தமிழர் நான் சொல்றேன், இது மூன்றாம் தர அரசியல்வாதின்னு சொல்லிடுறீங்க. ஆனா ஒரு முக்கியமான ஆளுமையாக இருக்கிறேன், 1% வளர்ந்து இன்னைக்கு 8% வந்திருக்கிறேன்,
என்ன புறக்கணிக்கவே முடியாது, நான் அடுத்தது 2026 நான் ஆட்சியவே பிடிச்சிருவேன் என்பது போல அவர் பேசுறாரு. நீங்க 3ஆம் தர அரசியல்வாதின்றீங்க. இப்படித்தாங்க சொன்னாரு. 2021 தேர்தலில் இப்படித்தான் சொன்னார். இவர் வந்து ஒரு மெகோலோமேனியாக், ஆங்கிலத்துல மெகோலோமேனியாக் என்று சொல்லி இருக்குது. அதாவது தன்னை பற்றியே பீத்தி கொள்றது. இதுதான் இது வந்து இவருடைய இன்னொரு அடையாளம். சரியோ, அது மக்கள் தீர்மானிக்கிறது. அந்த 1% 8% அதிகரிச்சதுக்கு வேற காரணங்களும் இருக்கலாம். இப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டம்னு சொல்லி கொண்டு இருக்குது. அந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றான சில மக்கள் வந்து வாக்களிப்பார்கள். இப்ப இது தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தா தான் இவருடைய அரசியல் எப்படி என்று தெரியும். மற்றது வந்து சீமானுடைய இந்த ஒரு நல்ல ஒரு தமிழ் தேசிய உணர்வை மடம் மாற்றுற வேலையை செய்து இப்போது சீமான் வந்து வெளிப்பட்டிருக்கிறார். இதுதான் சீமானுடைய அசல் முகம். இப்ப சீமானோட யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றால், எந்த தமிழ் தேசியவாதிகளோ, முற்போக்கு சக்திகளோ, மார்க்சியவாதிகளோ, பெரியாரியவாதிகளோ, தலித்தியவாதிகளோ இல்ல. சீமானோட யாரெல்லாம் இப்ப இருக்கிறார்கள் என்றால், மதவாதிகள், சாதி வெறியர்கள், இன தூய்மைவாதிகள் தான் சீமானோடு இருக்கிறார். சீமானே ஒரு இன தூய்மைவாதி தான். இப்ப இவர் சரியான இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறார். இதுவரைக்கும் இவர் போட்டது ஒரு வேஷம். இப்ப சிலர் சொல்கிறார்கள், எப்படி என்றால் சீமான் வந்து முதல் பெரியார போற்றினார், இப்ப கைவிட்டுட்டார் என்று. நான் சீமான 10 வருஷத்துக்கு மேல பார்த்து கொண்டு வரேன். சீமான் வந்து எப்பவுமே பெரியாரிஸ்டா இருந்தது இல்லை. சீமான் தன்னை பெரியாரின் பேரன் என்று சொல்லும் போதே நான் அவரை நேரையே பார்த்திருக்கிறேன். மற்றது ஒரு மேடையில வந்து மிக தரக்குறைவா சிங்கள பெண்களை பற்றி பேசுறார். அது பெரியாரிய மேடைகள் தான் பேசுறார். சரி, மிக தரக்குறைவா. எந்த ஒரு ஈழத்து போராளிகளும் சிங்கள பெண்கள் மீது இப்படி ஒரு பார்வை இருந்ததே கிடையாது. இது ஒரு மிக வக்கிரமான பார்வை. அதை அவர் ஈழ போராளிகளை தொடர்புபடுத்தி பெரியார் மேடைகளை பேசுறார். சரியோ, அப்பவே விளங்கிட்டுது இந்தியாவில் வந்து ஒரு வக்கிரம் பிடிச்சியால் இவருக்கும் பெரியாருக்கும் தொடர்பில்லை, இவருக்கும் ஈழ போராட்டத்துக்கும் தொடர்பில்லை என்று. ஏனென்றா அந்த சிந்தனை போக்க மடமாற்றுறார். அதாவது வந்து ஈழ போராளிகள் வந்து சிங்கள அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அடக்குமுறைக்கு எதிர்க்க போராடினவர்கள். தனிப்பட்ட சிங்கள மக்களையோ இல்லாட்டி தனிப்பட்ட பெண்கள் மீதோ அவர்கள் வன்மத்தை கொண்டிருந்தவர்கள் அல்ல. இவர் ஈழ போராட்டம் என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டு, பெரியார் என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டு இவ்வளவு வக்கிரமான வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த பேச்சு வந்து யூடியூப்ல இருக்கு, நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள், பார்க்காதவர்கள் பார்க்கலாம். வக்கிரமான பேச்சு. மற்றது எப்பவுமே வந்து அரச இயந்திரங்களுடைய நிலைப்பாடு வந்து வேறு மாதிரி. இலங்கை தீவில சிங்கள அரசாங்கத்தால சிங்களவர்களே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சிங்கள பெண்களே சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது அரச இயந்திரத்துல இயல்பு. இதை வந்து ஒரு சிங்கள அரசுக்கு எதிராக போக வேண்டிய ஒரு விஷயத்தை மடமாற்றி தனிப்பட்ட சிங்கள மக்கள் மீது, பெண்கள் மீது ஒரு வன்மத்தை கற்கிற ஒரு பாதை அப்போதே அவருக்கு இருந்தது. இன்னும் ஒரு மிக அயோக்கியத்தனமான வேலையை சீமான் செய்கிறார். அது வந்து நான் ஏன் இந்த சீமானை வந்து ஈழ போராட்டத்துக்கு ஒரு ஒரு மோசமான ஆளா பாக்குறேன், ஈழ போராட்டத்தை பேசுற ஒரு போலியா பாக்குறேன். ஈழ போராட்டத்தின் அத்தாரிட்டி. அடுத்தது வந்து பிரபாகரனுக்கு அடுத்தது அவர் தான் ஈழத்தமிழர்களுக்கே தலைவர், உலக தலைவர்களுக்கே நான் தான் தலைவர் என்பது போல அவர் பேசுறார். பிரபாகரன் நானும் அவ்வளவு நெருக்கம், கடைசியா வந்து சூசை வந்து என்கிட்ட தான் வந்து ஒப்படைச்சிட்டு போனாருன்னு பேசுறாரு. அந்த போலிகள் எல்லாம் அம்பலமாயிட்டுது. இப்ப வந்து இவர் நேற்று வந்து பிரபாகரன் அண்ணன் மகன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு. அந்த கார்த்திக் மனோகரனை போட்டு திட்டி கண்டிருக்கிறாங்க சோசியல் மீடியாக்கள்ல. அவர் மட்டும் இல்ல, விடுதலை புலிகள் இயக்கத்திலேயே இருந்த கஜன் என்பவரும் பேட்டி கொடுத்திருந்தார். சீமான் வந்து தவறா போற, தங்களுடைய தியாகத்தை கொச்சப்படுத்துகிறார், தங்களுடைய இயக்க சின்னங்களை வந்து தவறாப்படுத்துறாரு, எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க. அது மாதிரி இன்னொரு கதிரண்ணான்னு சொல்லி ஒரு இயக்க போராளி, அவர் வந்து ஒளிப்பதிவுகளை விட்டு இருக்கிறார். அப்ப வந்து இது வந்து நீங்க கார்த்திக் மனோகர்னு திட்டினா போல இது வந்து உண்மை இல்லை. சரி, அவர் தான் அவர் இயக்க களத்துல நில்லாட்டியும் நெருங்கிய உறவினர்கள் என்றால் அவர்கள் எப்பவே தொடர்பு இருந்திருக்கும். தன்னுடைய சித்தப்பாவோட சித்தியோட அவர்கள் தொடர்பு வச்சிருந்தா அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அங்க இருக்கிற உறவினர்கள் என்ன செய்யறார்கள் இங்க எங்களுக்கும் தெரியும். அப்ப நீங்க வந்து மடமாட்டாதீங்க. மற்றது இன்னொரு மோசமான அரசியலை சீமான் செய்தார். எப்படி என்றா சிங்கள எதிர்ப்பை வந்து தெலுங்கு எதிர்ப்பா மாற்றினார். இயல்பாக வந்து இருக்க வேண்டிய ஒரு உணர்வை வந்து வேறு மாதிரி மடம் மாற்றி தெலுங்கு எதிர்ப்பை மாற்றினதுல வந்து சீமான் வந்து ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறார். எல்லாரும் அந்த முட்டாள்தனத்தை நம்ப இல்லை. எப்படி அவர் அதுக்கு இவர் கொடுக்கிற வாதங்கள் வந்து படு அபத்தமா இருக்கு. எப்படி கொடுக்கிறாருன்னா, சிங்கள அரசு தலைவருடைய பேர் சேனநாயக்கா, பண்டார நாயக்கா, அது மாதிரி சில சிங்கள பேர்கள் திசா நாயக்கா. இந்த நாயக்க வாரபடியா எல்லாரும் நாயக்கர்கள் தெலுங்கர்கள் சொல்றாரு. இதற்கு அடி முட்டால் கூட இப்படி கலைக்க மாட்டார். அதாவது எப்படி என்றா, இப்ப இந்த நாயக என்று சொல்லுவது சான்ஸ்கிரிட் சொல்லாது நாயகா, அது ஹிந்தியில நாயக்கண்ட மாதிரி வரும், சிங்களத்துல நாயக்காண்டு போகுது, தமிழ்ல நாயகம் என்று வரும். அது சான்ஸ்கிரிட் சொல் தான் தமிழுக்கு வரும்பொழுது நாயகம் என்று வரும். இவர்கள் தெலுங்கர்கள் என்றா, இப்ப
தந்தை செல்வா, அவருடைய பேர் வந்து செல்வநாயகம். இங்கே வேதநாயகம் இருக்கிறாங்க, இங்கே வேதநாயகம், செல்வநாயகம், தேசிக விநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, தந்தை செல்வநாயகம். அது மாதிரி அந்த வடக்கு எல்லை போராட்டத்துக்கு தலைமை தாங்கின கே விநாயகம். இவர்கள் யாரு? இவர்களும் தெலுங்கர்களா? அது மாதிரி இன்னொரு கதையை அடிச்சு விட்டார் சீமான். அந்த ஒடிஷா பகுதியில பட்நாயக்கன் சொல்லி ஒரு சமூகம் இருக்குல்ல, அவர்களும் தெலுங்கர்கள் என்று. இந்தியாவில் முட்டாளா, மற்றவர்கள் முட்டாள நினைச்சு இந்தியாவை கதைக்குதான்னு சொல்லி கதைக்கிறார். அதாவது வந்து ஒரு பொய்ய, இந்த ஒரு பழைய உடுமலை நாராயண கவியில் ஒரு பாட்டு இருக்குது, பழைய பாடல் ஒன்று. பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்த பசங்களா, பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு சொல்லி பழைய பாடல், உடுமலை நாராயண கவி எழுதின பாட்டு. அதுதான் சீமானுக்கு பொருந்தும். பொருந்த சொல்லுங்க பொய்களை. அப்படி அது மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு அரசியலை நிகழ்த்துறார். இவருக்கும் ஈழ போராட்ட தலைவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதே மாதிரி இவருக்கும் தமிழ் தேசிய தலைவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவருடைய ஐடியாலஜி யாருண்டா பெங்களூர் குணா தான். நீ வந்து இப்ப தட்டி பேசுறல இப்படி, சரியா? நீங்க பெரியார பேரை சொல்லி வாக்குகளுங்க, நான் பிரபாகரன் பேரை சொல்லி வாக்குகளுங்க. அந்த பேரை சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு அருகதை இல்லை சீமான். நீங்க தில் இருந்தா, திராணி இருந்தா, நீங்க யார்கிட்ட பேரை சொல்லி கேட்கணும்டா பெங்களூர் குணா. அவர் தான் உங்களுடைய ஐடியாலஜிக்கல் லீடர். ஏன்னா இந்த இன தூய்மைவாதத்தை வந்து தமிழ் மண்ணில வந்து விதைச்சதை வந்து பெங்களூர் குணா. மாப்போசி எல்லாம் கொண்டு வராதீங்க. சில பேர் மாப்போசியை சீமானை ஒப்பிடுகிறார்கள். மாப்போசி அப்படி இல்லை. நான் மாப்போசியில சில நூல்களை வாசிச்சிருக்கிறேன். மாப்போசி வந்து பெரியாரிய பார்வையில அல்லாட்டி பெருஞ்சித்தினருடைய அந்த இடதுசாரி பார்வையில வந்து அவரோட முரண்கள் இருக்கு அவருடைய தமிழ் தேசிய கொள்கையில. ஆனா இன தூய்மைவாதி இல்லை மாப்போசி. அவருக்குன்னு சொல்லி ஒரு பங்களிப்பு இருக்கு தமிழ் அரசியல் வரலாற்றுல. நாங்க சரியோ. அடுத்தது வந்து அவர் வந்து ஒரு இடத்துல எழுதுகிறார், ஒரு புத்தகம் இருக்கு மாப்போசி எழுதிய புத்தகம், தமிழகத்தில் பிற மொழியினர் சொல்லி. அதுல மாப்போசி வந்து ஒரு இடத்துல எழுதுகிறார், என்னுடைய தமிழரசு கட்சியால், அவர் அப்படி எழுதுறார், அவர் தமிழரசு கட்சியின் முயற்சியால் தமிழ் மாநிலம் அமைந்தது. இப்படி அமைந்த காரணத்தினால் சுத்த தமிழர்களான, அந்த வார்த்தையை மாப்போசி பயன்படுத்துகிறார், சுத்த தமிழர்களான காமராஜர், பக்தவச்சலம், CN அண்ணாதுரை, கருணாநிதி போன்றவர்கள் தமிழ்நாட்டிலே முதல்வர்களாக வர முடிந்தது என்று மாப்போசி எழுதுகிறார். அப்ப இவர் சுத்த தமிழர்கள் எழுதுவர்கள சீமான் தெலுங்குகளா பார்க்கிறார். எங்க இருந்து இந்த ஆதாரத்தை எடுத்தார்? என்ன சான்று இருக்குது? அப்ப எந்த சான்றுமே இல்லாம அடிச்சு விடுறது, பொய்களை பரப்புறது. சரியோ, இது முதலாவது. அடுத்தது நான் சொன்ன தேசியத்திலிருந்து ஜனநாயகத்தை கழிச்சா பாசிசம் என்று. இந்த பாசிச கூறுகள் சீமானிட்ட தொடக்கத்திலிருந்து இயல்பாக இருக்குது. இப்ப இவர் சொல்லுவார் இப்படி பாருங்க, அதாவது வந்து நாங்கள் பெரியாரங்களுக்கு வழிகாட்டி தலைவன் இல்லைன்னு சொல்றாரு சீமான். வடிவா பாருங்க. அதுக்கு கொடுக்குற காரணம் வந்து ஒரு அறிவறுப்பான காரணம். அதாவது தலைவன் என்ற ரத்தவனா இருக்கணும், அப்பன் என்ன பெத்தவனா இருக்கணும். ஏன் தத்து எடுத்தவர்கள் அப்பா அம்மாவை இருக்க முடியாதா? மறுமணத்தின் வழியாக வர உறவுகள் அப்பா அம்மாவை இருக்க முடியாதா? எத்தனையோ உறவுகள் இருக்குது இப்படி. அது மாதிரி சில தாய் தகப்பன் இறந்த குழந்தைகளை வந்து உறவினர்கள் எடுத்து வளர்த்திருப்பார்கள். அந்த உறவினர்கள் அந்த குழந்தைகளை வந்து அந்த உறவினர்களை தங்களுடைய தாய் தகப்பனாக எண்ணி பார்க்குங்கள். இப்படியா அந்த அன்பு வந்து மிகவும் விசாலமானது. இப்ப அதையெல்லாம் கொச்சப்படுத்தி அப்பன் என்ன பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்ற ரத்தவனா இருக்கணும்டா, அதே முதல் அயோக்கியத்தனமான ஒரு கூற்றுகாரு. அதைத்தான் அவர் சொல்லிக்கொண்டு இருந்தார். இப்ப நிறைய பேர் பேசுகின்றார்கள், சீமான் முதல் பெரியாரை தூக்கி வச்சிருந்தார், பிறகு கலட்டினார் என்று. சீமான் எப்பவுமே பெரியார் மீது ஒரு ஒவ்வாமையோடு இருந்த ஆள் தான், சும்மா ஒரு அரசியலுக்காக கூட்டிருக்க. இப்படியான ஒரு தலைவர் தான் சீமான். ஒரு நாஜி அரசியல் தான் சீமான் தொடக்கத்திலே இருந்தது. ஓகே, இப்ப எனக்கு எதுல கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொன்னா, ஈழத்தமிழர்கள் சீமானை கொண்டாடுகிறார்கள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் சீமானுக்கு நிதி அனுப்புறாங்க, திரள் நிதி அனுப்புறாங்க. அங்கங்க நாம் தமிழருக்கு கிளைகள் இருக்குது அப்படிலாம் வந்து சொல்றாங்க. இப்போ ஈழத்தமிழர்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு ஒரு கிளைம் பண்ற, ஈழத்தமிழர்களின் ஒரே பிரதிநிதி நான் தான் அப்படின்னு. இன்னொன்னு, இவர் தொடர்ந்து 15 ஆண்டுகளா பேசும்போது கூட இப்போது பேசக்கூடிய உங்களை போன்றவர்கள் அல்லது பிரபாகரனின் அண்ணன் மகன் அவருக்கு தான் பேச வரார். இது போல பலரும் வந்து 15 ஆண்டுகளா பேசவே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அங்கிருந்து என்ன நடக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்கிறதே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாம இருந்தது. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்பதான் பேச தொடங்கி இருக்கிறார்கள், முடிவெடுத்து பேசுகிறோம்னு சொல்றாங்க. இது அனுமதிக்க முடியாது, முடிவெடுத்து பேசுகிறோம்னு சொல்றாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விவாதம் நீண்ட நாள் போயிருக்குது, அதன் அடிப்படையில் பேசுறாங்கன்னு நாங்க புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஈழத்தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்க சீமான் குறித்து, பெரியார் இயக்கம் குறித்து? நான் பெரியார் இயக்கங்கள் குறித்து பெரும்பாலும் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் தான் ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. சாதாரணமான ஈழத்தமிழர்களுக்கு அந்த விஷயங்கள் பெருசா தெரியாது.
அவர்கள் வேற தளம். ஆனா இந்த சீமான் வந்து ஒரு பொய்யன் என்று நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்டு. அப்ப ரொம்ப அந்த சீமாண்ட பேச்சை கேட்டு கேட்டு அந்த அடிமுட்டாள்களா மாறுற ஒரு கூட்டத்தை விடுங்க, சரியோ. மற்றும்படி சில கூட்டங்களுக்கு வந்து அந்த சாயம் வந்து வெளுத்து கண்டு வருகிறது. இப்ப எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் தொடக்கத்துல நம்பிக்கையா பேசியவர்கள் இப்பொழுது நம்பிக்கை குறைஞ்சுதான் பேசுகிறார்கள். அந்த அல்புரகாசம் கொஞ்சம் குறைஞ்சு கண்டு வருதுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நான் இந்த மூவ்மெண்ட்லாம் இல்லை, இந்த சீமான் சம்பந்தமான இயக்கங்கள்லயோ அந்த வீர தமிழர் முன்னணியிலயோ இல்லாட்டி வேற தளங்கள்லயோ இல்ல வாட்ஸ்அப் குரூப்லயோ நான் தொடக்கத்துல இருக்கிறேன். இந்த சீமான் பேச்சுல எனக்கு தொடக்கத்திலே உடம்பாடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் பெரியாரின் பேர்னு சொல்லி கண்டிருக்கீங்களே, எனக்கு சீமான பிடிக்காது. இவர் ஒரு போலி என்றது அப்பவே தெரிஞ்சிட்டு. எனக்கு இன்னொரு கோபம் இருக்கு. என்னால கணிக்க முடிஞ்ச இந்த விஷயத்த ஏன் இந்த பெரியாரிஸ்டுகளால கணிக்க முடியாம போனதுன்னு சொல்லி எனக்கு ஒரு கவலையும் இருக்குது, சரியோ. ஆனபடியே யாரும் இப்ப வந்து சீமான நம்ப இல்லை. மற்ற பெரியார் இயக்கங்களுடைய பங்களிப்பை வந்து குறைச்சு போட்டு சீமான் மாதிரியான போலிகளை வந்து இவர்கள் சில தமிழர்கள் வந்து உள்வாங்க பாக்குறது வந்து படு அபத்தம். நீங்க பெரியார் இயக்கத்துடைய பங்களிப்பை வந்து நீங்க சாதாரண பங்களிப்பு இல்லை. முக்கியமா வந்து கொளத்தூர் மணியண்ணையோட பங்களிப்பு, அடுத்தது கோவை ராமகிருஷ்ணன் அவருடைய பங்களிப்பு, அது மாதிரி திமுகவில் இருக்கிற அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன் சொல்லி அம்மா இருப்பா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவருடைய பங்களிப்பு. இவர்கள் கொளத்தூர் மணியண்ணை எல்லாம் தன்னுடைய ஒரு 30 ஏக்கர் நிலத்தையே பயிற்சிக்காக கொடுத்தவர். அந்த போராளிகள் வந்து உணவின்றி கஷ்டப்படும் பொழுது வந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து உணவாக்கி போட்டவர். ஒரு சம்பவம் உண்டு, நீங்க அறிஞ்சிருப்பீங்களோ தெரியாது. அந்த போராளிகள் ஒரு குறிப்பிட்ட பேட்ச் 3 சொல்லி ஒரு பிரிவு புலிகள் அமைப்புல இருந்து வந்து தமிழ்நாட்டுல தங்கி கொளத்தூர் மணியண்ணனுடைய அந்த காணில இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவர். அவர்கள் எப்படி உணவருந்தினார்கள் என்றா, சோறு வடிக்கும் பொழுது அந்த கஞ்சியை குடிச்சிட்டு பிறகு அந்த சோத்தை சாப்பிடாம அதே சோறை வந்து வெயில காய வச்சுட்டு அடுத்த நாளும் தண்ணியை ஊத்தி அந்த கஞ்சியை குடிச்சு சாப்பிட்டு கண்டு பயிற்சி எடுத்துட்டு இருந்தவர். ஏன்னா பணம் இல்லை, பொருளாதார உதவி இல்லை, அப்படி கஷ்டப்பட்டது. அப்ப அது குளத்தூர் மணியனுக்கு தெரிஞ்சவுடன் அவர் மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய்தவர், அசைவ உணவை ஏற்பாடு செய்தவர். பிறகு அப்படி ஈழ போராட்டத்துக்காக தங்களையும் அர்ப்பணிச்ச ஒரு தலைவர் குளத்தூர் மணியன், சரியோ. இது ஒரு உதாரணம் தான். அது மாதிரி பல தடவை சிறை சென்றவர் குளத்தூர் மணியன், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தடவை சிறை சென்றவர், சரியோ. இப்படியெல்லாம் பங்களிப்பு செய்த கள போராளிகள், சரியோ. அதே மாதிரி கோவை ராமகிருஷ்ணன் அவருடைய 80களின் காலப்பகுதியில அவருடைய முதல் குழந்தை பிறக்குது. ஆனா அவர் சிறையில இருக்கிறார் புலிகளுக்காக. அவருடைய தாய் இறக்கும் பொழுது சிறையில இருக்கிறார். யாரு? கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், சரியா. அவருடைய அம்மாவுடைய முகத்தை கூட கடைசியா பார்க்கல. இப்படி ஒரு தியாக வரலாறு ஈழ போராட்டத்துல இந்த தலைவர்களுக்கு இருக்கு. நான் சொன்ன மேற்சொன்ன தலைவர்களுக்கு. அதே மாதிரி அம்மா சுப்புலட்சுமி, சரியோ, தினமும் தன்னுடைய சொந்த செலவில் தினமும் லாரி கணக்கில் சாப்பாடுகளை அனுப்பின வந்த போராளிகளுக்கு. அது மாதிரி வைகோ அவர்கள் எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறார். அது மாதிரி ஆறுச்சாமி சொல்லி அந்த திராவிட இயக்க உறுப்பினர், இப்படி நிறைய உதவிகளை வந்து இவர்கள் செய்திருக்கிறார்கள். அது இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஒரு சின்ன உதாரணங்கள், இப்படி ஏராளமாக இருக்குது, சரியோ. அந்த போராளிகளுக்கு இந்த உதவிகள் எல்லாம் தெரியும். நிறைய பேர் களத்துல மறைஞ்சிட்டார்கள். ஆனா தப்பி இருக்கிற சில போராளிக்கு இந்த உதவிகள் எல்லாம் தெரியும். ஆனா எந்த உதவியுமே செய்யாம சீமான் வந்து ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறார். மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இதை சொல்லுவானு கேட்டா, ஏன்னா மக்களுக்கு போய் சேருவானு. அந்த முத்துக்குமாரன் சொல்லி ஒருவர் தீக்குளிச்சு இறந்தார்ல இந்த 2009-8 காலப்பகுதிகளில். அவர் இறந்த நேரம் எல்லா உணர்வாளர்களும் வந்து களத்துல நிக்கிற முத்துக்குமாரனுடைய உடலுக்கு பக்கத்துல இருக்கிறார்கள். சீமான காண இல்லை. மாயாண்டி குடும்பத்தார் ஷூட்டிங்ல இருக்கிறார். இப்படிப்பட்டவரால் தான் சீமா. நீ எவ்வளவு இதுவரை காலம் இங்க இருந்தேன். மற்றது எப்பவுமே தலைவர் பிரபாகரன் வந்து இப்படியான ஆக்களை விரும்பி சந்திக்க மாட்டார். இப்ப கொளத்தூர் மணியண்ண, கோவை ராமகிருஷ்ணன் ஐயா, அது மாதிரி வைகோ, நெடுமாறன் ஐயாக்கு நிறைய பங்களிப்பு இருக்குது. இவர்களுக்கு தான் அவர் இவர்களது பங்களிப்பு அதிகம், சரியோ. ஆனா எந்த பங்களிப்புமே செய்த ஒரு சீமானிட்ட வந்து சீமான நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறது, சீமானுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனை கொடுத்து சிறப்பாக கவரிச்சது, இதெல்லாம் வந்து சீமான் அடித்துற பொய்கள். இது யாருமே நம்ப மாட்டார்கள். சீமானுக்கு தனி மனித ஒழுக்கம் இல்லை. அவரை வந்து பக்கத்துல கூட வந்து தலைவர் வச்சுக்க மாட்டார். பெண்கள் விஷயமான பல்வேறு புகார்களை இப்போ ஒரு பிரபாகரனுடைய அண்ணன் மகன் சொல்றார், அங்கேயே வந்து ஒரு ஈழப்பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன், விதவையை கல்யாணம் பண்ணிப்பேங்கிற பேர்ல பல பெண்களை ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பெண்கள் தொடர்பாகவும் நிறைய புகார்கள் சொல்றாங்க. தனி மனித ஒழுக்கம் இல்லை, குடி பாவனை அப்படின்றது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
அவர் ஒரு பெருமைக்காரரா இருக்கிறாரு அப்படின்றத அதை வந்து சொல்றாங்க. நேர்மையற்றவரா இருக்கிறாரு, எந்த வகையிலும் அவருடைய நேர்மை இல்லை, பணம் மட்டுமே குறியாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வந்து சமீப காலமாக ஈழத்தமிழர்கள்ட்ட இருந்து வருது. அப்படி நிறைய பண மோசடிகள் நடக்குதா? எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் இயக்கத்துல உறுப்பினர் இருந்தது இல்லை. ஆனா நான் சீமான ஒரு 2-3 தடவை நேர பார்த்துருக்கிறேன், 3 தடவை நேர பார்த்துருக்கிறேன். 3 தடவும் எனக்கு ஒரு மோசமான அனுபவம் தான் கிடைச்சது. 2005 கால பகுதிகளில் நான் சீமான முதலா சந்திச்சினேன். அது எப்ப சந்திச்சினா, அது அறிவுமதி அண்ணனுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு நண்பற்ற மோட்டார் பைக்ல போய்க்குள்ளதான் அந்த நண்பர் தான் கூட்டிக்கொண்டு போனார். என்ன நான் விரும்பல, எனக்கு அப்ப சீமான யாருன்னு தெரியாது. அப்ப எனக்கு பொதுவாகவே இந்த பெரியாரிஸ்டுகள் மேல ஒரு மதிப்பு இருக்கிறது. அவர்கள் மிகவும் கனிவாக பேசுவார்கள். அண்ணன் அருமதியாகட்டும், ஐயா சுபவியாகட்டும் கனிவாக பேசுவார்கள். நான் அவரோட பழகி இருக்கிறேன். மற்றது திராவிட கழகத்துக்கு போனா அங்க நிறைய தோழர்கள் இருப்பார். ஒரு அதுக்கு எந்த வயசு ஒத்த தோழர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் அறிவாத்தான் பேசுவார்கள், புத்தகங்களை பரிந்துரைப்பார்கள். அது திராவிட இயக்கம் சார்ந்த புத்தகங்கள் இல்லை, திராவிட இயக்கம் சாராத புத்தகங்கள், ஏதாவது நாவல்கள், ஏதாவது புத்தகங்களை பரிந்துரைப்பார்கள். இப்படித்தான் அந்த அவரோட உரையாடல்கள் இருக்கும். ஆனா சீமான கூட்டிக்கொண்டு போனவர், சீமான் ஒரு பெரியாரிஸ்ட்னு சொல்லித்தான் என்ன சீமான் கிட்ட கூட்டிக்கொண்டு போனார். சீமானோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று தூசணங்கள் எல்லாம் வருது, கெட்ட வார்த்தைகள் எல்லாம். அதுவும் யாரை பற்றி, பேரறிஞர் அண்ணாவை பற்றி ஒரு கெட்ட வார்த்தைகளை திட்டுறாரு என்னட்டு. சரியோ, இப்ப நான் எனக்கு ஒரு ஷோக்கிங்கா இருந்தது. எனக்கு பெரியாரின் பேரன் என்று சொல்றார், பிறகு இப்படி தூசணத்தால் திட்டுறார். இது ஒரு உதாரணம், இப்படி உதாரணம். பிறகு வேறொரு இடத்துல நான் தற்செயலா பார்க்கல, சரியான ஒரு குடி போதையில இன்னொருத்தரோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். அது தற்செயலா பார்த்தது அதே கால பகுதிகளில் தான். சரியோ, அப்ப இப்படித்தான் நானும் பார்த்தேன். அப்ப இதை வந்து ஈழத்துல இருக்கிற போராளிகள் நோட் பண்ணி இருப்பார்கள். ஒருத்தர் பாடி லாங்குவேஜ், ஒருத்தர் பேசுற விதத்தை பற்றி இவர் இப்படிப்பட்ட ஆளுன்ற ஓரளவுக்கு கணிக்கக்கூடியும் தானே. அப்ப ஆனபடியா கடைசி வரைக்கும் இவரை நம்பி அந்த போராளிகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பையோ இருந்திருப்பாங்க. ஏதோ மிசிலியாக்கள் சொல்றதை பார்த்து ஏதோ போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கலாம். சரியோ, அதே இப்ப பொய்யண்ட மாதிரி எல்லாம் வந்துட்டுது. சரி, ஏதோ பார்த்துருக்கலாம். அப்படியே வந்து மினக்கட்டு இருக்கிறார். சரி, இருக்கா போனா போதும் பார்க்க விட்டுருக்கலாம். வெளியே இவர் அடிச்சு விடுற கதைகளை வந்து விஷயம் தெரிஞ்சவன் நம்ப மாட்டான். விடலை கூட இல்லைங்க, அது பொய்யுங்க. அதெல்லாம் போய் அது வந்து இப்ப அதுக்கு ப்ரூஃபே தேவையில்லை. இவர் யார் முதல்ல நீ யார்? சரியோ, ஐயா நெடுமாறன், குளத்தூர் மணியன், கோவை ராமகிருஷ்ணன், வைகோ, இவர்கள் எல்லாம் ஏராளமா உதவி செய்த இந்த ஒன்றே போதுமே, எந்த உதவியும் செய்யல. மற்றது இன்னும் ஒரு செய்தி ஊடகங்கள்ல வருது, நான் நம்புவேன். நான் எல்லாத்தையும் நம்புறோம்னு சொல்லி இல்லை. ஆனா சில விஷயங்களை சான்றுகளோட இவரை பற்றி தெரிஞ்சவர்கள் சொல்லுகிறார்கள். ஈழ போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது எந்த அக்கறையும் இல்லாம இவர் வந்து தனிப்பட்ட விஷயங்கள் நான் போக விரும்ப இல்லை. இவர் அந்த நடிகை விஜயலட்சுமியோட இருந்தார் அந்த மாதிரி தான் வருகுது. அந்த களத்திலேயே இவரை இல்லையண்டு. சரி, அப்படியெல்லாம் செய்திகள் வருகுது. அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பிம்பத்தை இவர் கட்டமைக்கிறார். இது ஒரு இந்த ஆள் வந்து அடிப்படையில ஒரு நாஜிங்க. நான் முதல்ல சொல்றேன், இந்த நாஜி அரசியல் என்பது வந்து வடிவா நோட் பண்ணுங்க, முக்கியமான பாயிண்ட். இந்த சீமான் வந்து பிரபலமாவதற்கு முதலே அந்த பெங்களூர் குணா வந்து இந்த ஐடியாலஜி உருவாக்கி விட்டுட்டார். இப்ப இதை காவிக்கண்ட ஒரு கூட்டம் சீமானுக்கு முதல் இருந்தது. குறிப்பாக சீதையின் மைந்தன் அறிஞ்சிருப்பீங்க. அந்தியால யாருண்டா சீமானையே தூக்கி சாப்பிடுற நாஜி சீதையின் மைந்தன். அவர் மாதிரியான ஆட்கள் வந்து இந்த ஐடியாலஜியை காவிக்கண்ட, அதாவது வந்து தேசியம் என்ற பேர்ல இந்த அப்பட்டமான பாசிசம், அதாவது ஹிட்லர் கூட பேசாத ஒரு பாசிசம் இது. சரியோ, இப்படி யாரும் பார்க்கல. 400-500 ஆண்டுகளுக்கு முதல் வந்து தமிழ் மக்களுடைய கலந்து தமிழ் மக்களுக்கு தொண்டாட்டினவர்கள் எல்லாம் வந்து பிரிச்சு பார்க்கிற அரசியல் இருக்குல்ல, இப்படி ஒரு நாஜி அரசியல் சீதை மைந்த செய்தவர் பெங்களூர் குணாவுக்கு பிறகு. இப்ப இது வந்து ஒரு மக்கள் மத்தியில, ஒரு குறிப்பிட்ட மக்கள் மத்தியில இது ஒரு செல்வாக்கு அடையுது. அது யார் மத்தியிலன்னா நாஜிக்கள் மத்தியில். இப்ப நான் ஏற்றுக்கொள்ள, இப்ப நானும் வந்து தமிழ் உணர்வாளர் தான், எனக்கு எல்லா விதமான தமிழ் உணர்வுகளும் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு நாஜி அரசியல், இது ஒரு அப்பட்டமான இன தூய்மைவாதம். இதை நான் முழுமையா எதிர்க்கிறேன். இப்ப சீமானா தொடக்கத்துல இருந்து இப்படித்தான் பார்க்கணும். சரியோ, இன்னொரு விஷயம், நான் அது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சபடியே சொல்றேன். இந்த இவருடைய தமிழ் தேசியம் இவ்வளவு போலியானது என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப தமிழ் தேசியம் பேசுறதா சொல்றார்கள் அல்லவா, ஆனா ஒரு தலைவரை பற்றி இதுவரைக்கும் சீமான் மருந்துக்கும் பேசினது இல்லை. யாருன்னு பாத்தீங்கன்னா ஈவேகி சம்பத் சொல்லி ஒரு தலைவர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து தமிழ் தேசிய கட்சி என்று தொடங்கினார். பேரறிஞர் அண்ணாவிடம் இருந்து விலகி தமிழ் தேசிய கட்சி என்று தொடங்கினார். நீ வந்து மாப்போசியை பற்றி கதைக்கிற, சிப்பா ஆழ்த்தனரை பற்றி கதைக்கிற, ஆனா ஈவேகி சம்பந்தம் பற்றி நீ மருந்துக்கும் பேசினது இல்லை. ஏன் ஈவேகி சம்பந்தத்தை பற்றி பேச இல்லை? ஏனென்றா ஈவேகி சம்பத் பிறப்பால தமிழர் இல்லை. அப்ப தமிழ் தேசியத்தை வலியுறுத்திய ஒரு தலைவர் பிறப்பால தமிழர் இல்லை என்ற காரணத்துக்காக நீ ஈவேகி சம்பத்தை முற்றிலுமா புறக்கணிக்கிற சீமான் தமிழ் தேசியத்துக்கு சம்பந்தம் இல்லாத தலைவர்கள் எல்லாம் கொண்டாடுவார்.
இப்ப தமிழ் தேசியத்துக்கு சம்பந்தம் இல்லாம சில சாதிய தலைவர் அவர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தொடர்பே இருக்காது. ஆனா சீமான் கொண்டாடுவார். இப்ப நீ இந்த சாதிகள் ஓட்டுகளும் அப்படின்றத ஒரு கனெக்ட் பண்ணி நீ வந்து தயவு செய்து நீ உண்ட ஐடியாலஜியை வெளிப்படையா அறிவி. நீ ஒரு நாஜி இன தூய்மைவாதம். நீ தயவு செய்து எந்த மாப்போசிட படத்தை கூட காட்டாத, ஆதித்தனார் படத்தையும் காட்டாத, ஈழத்து தலைவற்ற படத்தை காட்டாத. சரியோ, உனக்கு அது தொடர்பு இல்லை. நீ காட்டுறதா இருந்தா பெங்களூர் குணார படத்தை காட்டு, இல்லாட்டி ஹிட்லர் படத்தை காட்டு, முசோலினோட படத்தை காட்டு. போராளிகள் மக்களுக்காக தண்ணியே ஈகம் செய்து போராடிய தலைவர்கள், இல்லாட்டி தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை வலியுறுத்தினவர்கள். சரியோ, இவருடைய படத்தை காட்டாது. உன்னுடைய நாஜி அரசியலுக்கு நீ சொல்றீங்கல்ல பெரியாரா பிரபாகரனாண்டு, அதுக்கு அருகதே இல்லை சீமானுக்கு. நீ காட்ட வேண்டிய ஆள் பெங்களூர் குணா. நீ காட்டு. உனக்கு தில் இருந்தா திராணி இருந்தா நீ காட்டு. பெரியாரா பெங்களூர் குணாவா வச்சு அரசியல் செய். ஓகே, இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே போறதை நம்ம பார்க்கிறோம். 2021 தேர்தலுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி, கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் பெரிய இன்டெலக்சுவலா இருந்தவங்க, அவங்க வெளியே வந்தாங்க. ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுதல. 2021 தேர்தலுக்கு பிறகு படிப்படியா கொஞ்சம் பேர் வெளியே வந்தாங்க. ஆனா இப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு கொத்து கொத்தா ஒவ்வொரு மாவட்டமா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல் எப்படி பார்க்கறீங்க? இன்னொன்னு, இவர்கள் எதிர்த்த திராவிட கட்சிகளுக்கே போய் சேர்றாங்க. இப்ப இன்னைக்கு வந்து 7 மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களோடு திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு வரேன். 3000 பேருக்கு மேல வந்து போய் மொத்தமா சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு மண்டல செயலாளரும் போயிருக்கிறார். இன்னும் நிறைய பேர் வருவாங்க. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. என்னண்டா, முதலாவது வந்து ஒரு தேர்தல் அரசியல் கட்சிக்கு ஜனநாயக பண்பு வேணும். அந்த ஜனநாயக பண்பே சீமானிட்ட கிடையாது. சரியோ, யாராவது கேள்வி கேட்டா, ஏதாவது ஒரு செயற்குழு ஒன்று இருக்கும் நம்ம ஒரு கட்சிக்கு. யாராவது கேட்டா, எனக்கு தெரியும்டா நீ போடா ரெண்டு கெட்ட வார்த்தையால திட்டுறாரு. இப்ப இன்றைக்கு நான் பார்த்தேன்னா ஒரு பத்திரிகையாளரை கெட்ட வார்த்தையால திட்டி இருக்கிறார். அந்த பிரபாகரன் மகன், அண்ணன் மகன் இருக்கிறாருல்ல, அவரை வந்து ஒரு கெட்ட வார்த்தையால ஒரு பொது வழியில ஒரு பெண் பத்திரிகையாளர்களுக்கு முன்பாக சீமான் ஏசுற. பத்திரிகையாளர்கள்லாம் இப்படி சகித்துக் கொள்கிறார்கள். எதுக்கு போய் மைக்க நிட்டுறார்கள் தெரியல. இந்தியாவில் ஒரு பெரியார் போய் மைக்க நிட்டுறார்கள். ஜனநாயக பண்பு இல்லாதவர்களோட ஒருவர் வாழ முடியாது. அவருக்கு என்னன்னா, ஒரு சமீப காலமா ஒரு பெரிய நெருக்கடி ஒண்ணு உருவானது போல தோணுது. ஒண்ணு, விஜய் கட்சி தொடங்கியது பிறகு விஜய் கட்சிக்கு இளைஞர்கள் நிறைய பேர் போறாங்க. நாம் தமிழருக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த வயது உடையவர்கள் தான் விஜய் ரசிகர்களுக்கும் ஆதரவாளர்களா இருக்கிறாங்க. அதனால அந்த செட் அப்படியே போகுது அப்படின்றது. இன்னொன்னு, நிர்வாகிகள் மொத்தமா வெளியே போறாங்க. அவர்கள் யாரை எதிர்த்தார்களோ அந்த கட்சிக்கே, அந்த திராவிடத்தை நோக்கியே போறாங்க அப்படின்றது எல்லாமே கிரவுண்ட்ல வந்து அவருக்கு வந்து காலியாகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் காரணமாக அவர் வந்து நிலை தருமாறி விட்டார். அதனால கொஞ்சம் வார்த்தைகள் விடுறாரு அப்படின்ற வார்த்தைகள் விடுறார். மற்ற அந்த அட்டென்ஷன் சீக்கிங்க கூட அப்படி செய்யலாம். இப்ப சில இப்படியான ஆட்கள் வந்து தங்களை ஒரு அதாவது இந்த செய்தி ஊடகங்கள்ல தங்களை வந்து தக்க வைக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுற குணங்கள் இருக்குது. அதுக்காக இல்லாத கொள்ளாதெல்லாம் சொல்லுவார்கள். பெரியார பிடிக்காதுன்னு தெரியும், எனக்கு தெரியும். பெரியார சீமானுக்கு முதலே பிடிக்காது. ஏனென்றா சீமான் வந்து ஒரு நாஜி என்று நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதலே நான் வந்து அறிஞ்சிட்டேன். அப்போ ஒரு நாஜிக்கு வந்து பெரியார பிடிக்காது. இப்ப தமிழ் தேசியவாதிக்கு சில முரண்பாடுகள் இருக்கலாம், அது எல்லாரும் இருக்கலாம். ஆனா வந்து யாருமே பெரியார புறக்கணிக்க மாட்டாங்க. ஏன் நான் சொல்றேன்டா, நான் வந்து தெளிவா சொல்றேன், பெரியார் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆன்டி வைரஸ். சரியோ, தமிழ்நாட்டை மதவாத சக்திகளிடமிருந்து ஒரு தடுப்பு சுவரா இருக்கிறார் பெரியார். நீங்க அது வந்து அதை நீங்க மறைக்க முடியாது. சரியோ, நீங்க சின்ன கிளறி பார்த்து 1-2 கொண்டு வராதீங்க. ஒட்டு மொத்தமா ஒரு தலைவருடைய பங்களிப்பை பார்க்கல வந்து அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு கிருமி நாசினியா இருக்கிறார், ஆன்டி வைரஸா இருக்கிறார். சரியோ, அந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு மிக தேவையான அரசியல். நீங்க வந்து பெரியார் என்ன செய்தார் என்று சொல்லி போட்டு மற்ற தலைவரை கொண்டு வராதீங்க. எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்கு. யாரும் பெரியார திட்டமிட்டு கொண்டு வரையில்லை. யாருடைய பங்களிப்பு அதிகமா இருக்கோ அவர்கள் இயல்பாகவே காலத்தை விஞ்சி நிற்பார்கள். சரியோ, இப்ப நீங்க வந்து கேட்கிறாரு ஏன் குட்டிமணி ஜெகனை விட இல்ல பிரபாகரன் முன்னிலையில் நிற்கிறாரு. ஏன்னா இவருக்கு பங்களிப்பு அதிகம். இப்படி உலகம் முழுக்க இருக்கிற தலைவர்கள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு நிற்கிறது வந்து காலத்தினுடைய இயல்பு. யாருமே திட்டமிட்டு செய்ய இல்லை. இப்ப சீமான் வந்து யாரோ திட்டமிட்டு செய்யறதா சொல்லி கண்டிருக்கிறார். இன்னொரு விஷயம் எங்க, அந்த திமுக கூட பெரியாரை விட வள்ளுவருக்கு தான் இம்பார்ட்டன் கொடுத்தாங்க. நீங்க வடிவ அவதானிச்சிருப்பீங்க. யாரும் திட்டமிட்டு செய்ய இல்லை. நீங்க கேட்ட கேள்விக்கு வாரன், ஏன் வந்து இவர்கள் இந்த இளைஞர்கள் உறுப்பினர்கள் வந்து கட்சியை விட்டு போறார்கள்டா, எல்லாரும் வந்து ஒரு ஆவேசத்துலதான் அந்த கட்சியில சேர்ந்தவையார். 2009 காலப்பகுதியில ஒரு சீமான் மேல நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அப்ப வந்து கையிருந்த நிலை,
அப்ப இப்படி ஒருத்தர் வாரண்டைக்குள்ள எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருந்தது. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த நம்பிக்கை போயிட்டுது சீமாண்ட பாதை பிள்ளையாண்டு. ஏனென்றா தமிழ் தேசிய பாதை வந்திருக்குல்ல, தமிழ் தேசிய பாதை ஈழ போராட்டத்துக்கு உண்மையான காரணங்களை கண்டறிஞ்சு அதை நோக்கி அந்த தவறுகள்ல இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு என்னென்ன விஷயங்களால இப்படி நடந்தது சொல்லி ஒரு மிக நீண்ட டிஸ்கஷன் இது. அதை நோக்கி கொண்டு போக இல்லை, அதுக்கான தகுதியுள்ள தலைவரும் இல்லை. நீங்க பாருங்க, காசாவில யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு சில மணி நேரங்களுக்குள்ளேயே ஏராளமான ஆய்வுக்கட்டுரைகள் உலகெங்கும் வெளிவந்துட்டு. ஆனா இந்த 15 ஆண்டுகள்ல ஈழத்தமிழுடைய சிந்தனை ஒரு விரிந்த தளத்தை நோக்கி போக இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் சீமான் மடமாற்றினர், குறிப்பிட்ட இளைஞர்களை மடமாற்றினர். இப்ப பாருங்க, ஈழத்தமிழர் பிரச்சனை சம்பந்தமா சீமானும் பேசுறே இல்லை, மற்றவர்களும் பேசுறே இல்லை. இப்படி நிக்குது. சரி, ஈழ அரசியலை நீர்த்து போக வைத்து விட்டார்னு குற்றம் சாட்டுறீங்களா? நிச்சயம் மடமாட்டி நீர்த்து போன செய்யறது விளங்குதா? இது ஒரு காரியத்தை சீமான் செய்திருக்காரு. ஏன்னா இப்ப பாருங்க, எதை சுற்றி இந்த டிஸ்கஷன் நடக்குது. இது ஒரு அபத்தம் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன காசால போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ள அவ்வளவு ஆய்வு கட்டுகள் உலகங்கும் குவிஞ்சாது. இதுதான் சிந்தனை. நீங்க ஒரு வழிபாட்டு, அதாவது அந்த விடுதலை படத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் இல்ல, சித்தாந்தங்கள் தான் வழி நடத்தணும். நீங்க இவருடைய அந்த முதல் பிரபாகரன் பேரை சொல்றதுக்கே அருகதை இல்லை. ஆனா அந்த பிரபாகரனுடைய சித்தாந்தங்களை ஒரு விடுதலை போராளிக்கண்டா அந்த சித்தாந்தங்களை அந்த ஒரு சமன் செய்து சீர்தூக்கி பார்க்கணும். குறையது நிறையது என்று பார்த்து எதால நடந்தது இது போன்ற தோல்விகள் என்று பார்த்து அடுத்த கட்ட அரசியல் பாதையை வகுக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு தலைவன் செய்ய வேண்டிய வேலை. நீ வழிபாட்டுக்குரியவர்களாக மாத்துற. சரி, சித்தாந்தங்களை தவிர்த்து நீங்க பாருங்க, இந்த மார்டின் ஸ்கோர்செஸி ஒரு படம் இயக்கி இருப்பார், லாஸ்ட் டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி, ஒரு 80களில் வந்த படம். இந்த பொலிவுற்ற புகழ்பெற்ற இயக்குனர் மார்டின் ஸ்கோர்செஸி. அது ஒரு சீன் வரும், ஒருத்தர் அந்த அந்த ஜீசஸை பற்றி எல்லாம் சொல்லி கண்டிருப்பார். அப்ப ஜீசஸை சொல்லுவாடே நீ சொல்றது பொய் என்று. பிரபாகரனே ஒருவேளை சீமான் சொல்றது பொய் என்று சொன்னா கூட சீமான் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி ஒரு தன்மையில இருக்கிறார். ஒரு மெகோலோ மேனியாக் தன்மை, ஒரு மேனியாக் என்றுதான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ திமுக ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்துவிட்டது, என்னுடைய இனம் அழிவதற்கு காரணம் அந்த 1.5 லட்சம் பேர் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணம் எல்லாமே திமுக தான். திமுக தான் அன்னைக்கு மத்திய அரசோட கூட்டணியில் இருந்தது. அதன் காரணமாக திமுக என்பது ஒரு பெரிய துரோகம், இன துரோகம் செய்த கட்சி என்பது போல தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து உங்களுடைய பார்வை? இல்லைங்க, இது ஒரு மாநில அரசு தன்னுடைய எல்லைக்கு உட்பட்டு தான் இயங்க முடியும். சரியோ? மற்றது ஒரு வரலாற்றை 2009 இருந்து தொடங்காதீங்க. இதுக்கு வாரதுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்ல வாரன். ஈழ போராட்டத்தினுடைய இந்த பின்னடைவுக்கு தோல்விக்கு பல காரணிகள் இருக்கு. நீங்க ஒரு காரணியா சொல்லாதீங்க. அது திமுக எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, புலிகள் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி. ஏனென்றா இந்த திமுக எதிர்ப்பு மாதிரி அந்த வெறும் தொடர்ந்து விடுதலை புலிகளையே குறை சொல்ற ஒரு கொஞ்சம் பேரும் இருக்கிறார். அதாவது எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் மேலேயே வைப்பது எல்லாமே தவறு. எப்போதுமே நீங்க ஒரு அமைப்பை குறை சொல்லக்கூடாது. இதற்கான காரணிகளை பல தளங்கள்ல நாங்கள் ஆராய்வோம். சரியோ? இது திமுக, உங்களுடைய கேள்விக்கு சொல்றேன், திமுக தான் துரோகம் செய்தன்னு சொல்றது ஒரு மோசடியா பாக்குறேன். தமிழ் மக்களை மற்ற காரணிகளை நோக்கி சிந்திக்க விடாம செய்கிற ஒரு செயல். மற்றது திமுக நான் ஒரு ஈழத்தமிழனா, தமிழனா, என்னுடைய பார்வையில நான் இப்படி பாக்குறேன்டா, இது நான் சொல்லும் போது சிலருக்கு வியப்பா இருக்கும். ஆனா வரலாற்று அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். தமிழ்நாட்டு தலைவர்களில் இது மிகப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை. ஏன்னா நான் திமுக காரன் இல்லை. சரி, நான் ஒரு சாமானிய ஈழத்தமிழன். சரியோ? நான் வாசிச்சு களச்சூழல்களை எல்லாம், களச்சூழல் களத்துல நின்று பார்த்ததை சொல்ல வரை இல்லை. அந்த அனுபவசாலிகள் எழுதிய பதிவுகள், நூல்கள், இப்படி பலதரப்பட்ட நூல்கள் எல்லாம் வாசிக்க அளவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதிர்ப்பு நூல்கள், ஆதரவு நூல்கள் எல்லாவற்றையும் வாசிக்கும் பொழுது கிளாரிட்டி கிடைக்கும். அனுபவ பதிவுகள், நிறைய போராளிகளுடைய அனுபவ பதிவுகள், இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு கிடைக்கும். அப்படி வச்சதை வச்சு சொல்றேன். மற்றபடி இதுல எந்த மிகப்படுத்தலும் இல்லை. தமிழ் ஈழத்தை பொறுத்த வரைக்கும், ஈழ போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு அரசியல் பார்வை கொண்டிருந்த ஒரே ஒரு தமிழ்நாட்டு தலைவர் என்றா அது கலைஞர் கருணாநிதி மட்டும்தான். நம்புறதுக்கு வர மிகப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை. ஏனென்று சொல்ல வர, இப்ப உதாரணத்துக்கு எம்ஜிஆர் பணம் கொடுத்தாருன்னு சொல்லுவார்கள். ஆனா எம்ஜிஆரை குறை சொல்லி இல்லை. எம்ஜிஆருக்கு ஈழத்தமிழ் மீது அன்பு இருந்தது, பாசம் இருந்தது. தலைவர் பிரபாகரன் எம்ஜிஆரை சந்திக்கும் பொழுது அவருக்கு பிடிச்சு போயிட்டு எம்ஜிஆர் இயல்பா ஒரு ஈர்ப்பு வந்துட்டுது. அப்படியே ஒரு இயல்பான ஒரு ஈர்ப்பில ஈழத்தமிழர்களின் பால் இருக்கின்ற ஒரு அன்பில கரிசனையில
எம்ஜிஆர் செய்தார், உதவி செய்தார். ஆனா கலைஞர் சிந்தனை வந்து வேற. அவர் ஒரு அரசியல் தீர்வை நோக்கி அவர்கிட்ட மூட சிந்திச்சது. எப்பவுமே வந்து வெறும் ஆயுதத்தினால் மட்டுமே ஒரு ஒரு இனத்துக்கு வந்து விடுதலையை வாங்கி கொடுக்க முடியாது. இந்த கலைஞர்கிட்ட இந்த பார்வை இருக்கிறத நான் பார்த்தேனா. சரியோ, பார்த்தனா இந்த அனுபவ பதிவுகள் மூலமா நான் எனக்கு ஏற்பட்ட முடிவு. ஏன் சொல்றேன்னா, அவருடைய பார்வையை பாருங்க. புலி எதிர்ப்பு, புலி ஆதரவுன்னு சொல்லி தன் பார்வையை குறுக்கே இல்லை கலைஞர். சில தமிழ் தலைவர்கள் புலியை எதிர்த்தார்கள். குறிப்பாக மாப்போசி அவர்களை பார்த்தீங்கன்னா, மாப்போசி தீவிரமாக எதிர்த்தார். அவர் புலிகளை மட்டுமில்லை, அந்த தனி நாட்டு கொள்கையை மாப்போசி எதிர்த்தார். சரியோ, அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்டு தான் அவர் பார்த்தார். அவர் தமிழ்நாடாக இருந்தேன்னு, தமிழ் ஈழமா இருந்தேன்னு அவர் விடுதலை புலிகளை கடுமையா எதிர்த்தார். சில தலைவர்கள், வைகோ மாதிரியான தலைவர்கள் எந்த விமர்சனமும் பற்றி ஆதரித்தார்கள். சரியோ, இப்படி ஒரு பார்வை இருந்தது. ஆனா கலைஞர் பார்வை வித்தியாசமா இருந்தது. அவர் ஆதரிச்சார். சரியோ, கடைசி வரைக்கும் ஒன்றை சொன்னார். கலைஞரை தவிர வேறு எந்த தலைவரும் சொல்லல, சகோதர யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று கலைஞர் தொடர்ந்து சொன்னார். சரியோ, அது வந்து அவர் வலியுறுத்தினதுல மிக ஆழமான ஒரு விஷயம் இது. நான் ஒரு சாமானியனா இந்த கூற்றை வந்து நான் கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிறேன். சரியோ, அது மாதிரி எல்லா போராளிகளையும் இணைக்க முயன்றார். அப்ப ஆனா அவருக்கு வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய நெருக்கடிகளை கலைஞர் எதிர்கொண்டார். உதாரணத்துக்கு, ஒரு தனிய தமிழ் ஈழத்தை ஆதரிக்கணும்டா, தமிழீழத்தை ஆதரிச்சு கலைஞர் பேசின பேச்சுக்கள் ஒரு புத்தகமாகவே வந்திருக்குது. எனக்கு அது புத்தகம் கிடைச்சது, நான் அதை வாசிச்சிருக்கிறேன். மிக தமிழத்தை ஆதரிச்சு கலைஞர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் 80களில். சரியோ, அப்ப கலைஞர் வந்து எல்லா தலைவர்கள்ட்டையும் ஆதரவு கேட்டாதான் இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கையை மாற்ற முடியும். இப்போ ஒரு இந்தியாவுடைய மத்திய அரசு ஆதரிக்காம ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நகர முடியாது. பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் தேவை. சரியோ, தனியா அதே நேரத்துல அவர் வந்து எல்லா தலைவர்களையும் சந்திச்சு இந்த டெசு அமைப்பை வந்து கட்டுறாரு அந்த 80களில். இதெல்லாம் கலைஞர் செய்திருக்கிறார். இப்ப நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு எம்ஜிஆர் கொடுத்த அந்த காசுதவி மட்டும்தான் தெரியும். இப்போ பொலிட்டிக்கல் சொல்யூஷன் நோக்கி கலைஞர் என்ற ஒரு தலைவர் நகர்ந்தது நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப அவர் அப்படி சொல்லும் பொழுது, கலைஞர் அப்படி சொல்லும் பொழுது, அந்த மற்ற தலைவர்கள், குறிப்பாக வேற மாநிலங்களில் இருக்கிற தலைவர்கள் வந்து சொன்னாங்க, அவர்களே அங்க தங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை கலைஞரை நோக்கி கேட்டார்கள். அப்ப கலைஞர் வந்து இந்த ஒற்றுமையை மீண்டும் வலியுறுத்துறார் போராளிகள் மத்தியில். நீங்க உங்களுக்குள்ள சண்டை பிடிக்காருங்க சொல்லி. ஆனா அது வந்து பெரிய அளவுல அது அவருக்குள்ள இருந்த முரண்பாடுகள், நிறைய முரண்பாடுகள், அதுக்குள்ள போவனா நிறைய முரண்பாடுகளால இல்ல. இப்படி ஒரு பார்வை இருந்தது. மற்றது ஆயுத போராட்டத்தை கலைஞர் எதிர்க்கவே இல்லை. அதே நேரத்துல ஆயுத போராட்டம் மட்டுமே தீர்வண்டும் நினைக்க இல்லை. இப்ப எந்த இடத்துல ஆயுத போராட்டத்தை ஆதரிக்கணும்னு நினைச்சு அவருக்கு ஒரு சிந்தனை இருந்தது. அப்ப அதாவது வந்து ஒரு வன்முறையை எதிர்கொள்ளல எங்களை தற்காத்து கொள்ள அது ஒரு தேவையா இருக்குது. சரியோ, ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன், அந்த ஒரு பார்வை கலைஞர்கிட்ட இருந்தது. மாப்போசி மாதிரி இல்ல கலைஞர். மாப்போசி மாதிரி முற்றிலுமாக எதிர்க்கே இல்லை. அதை ஆதரிச்சார். அதை பதிவு செய்தும் இருக்கிறார் கலைஞர். அவரிடத்துல பதிவு செய்திருக்கிறார். எப்படி சொல்றாருண்டா, பெரியார் வழி வந்த, அண்ணா வழி வந்த ஒரு நான் ஆயுத போராட்டத்தை ஆதரிக்கிறேன் என்று பலர் நினைப்பார்கள். ஆனா அதுக்கு காரணம் இருக்கு என்று சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். கலைஞர்கிட்ட எழுத்துல நான் வாசிச்சிருக்கிறேன். உடன்பிறப்பு என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அதுல தொகுத்து சில நூல்களா வந்திருக்கு. அதுல தமிழனுக்கு ஒரு நாடு, தமிழீழம்னு சொல்லி கலைஞர் பேசின பேச்சுக்களை எழுத்துக்களை ஒரு நூல் வடிவமா வெளியிட்டவர்கள். அது எனக்கு கிடைச்சது, கைக்கு கிடைச்சது. சரியோ, இப்படி ஒரு பார்வை இருந்தது. இப்ப இப்படிதான் கலைஞரை பார்க்கிறேன். அதாவது தீவிர எதிர்ப்பு, தீவிர ஆதரவுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஈழ பிரச்சனைய ஒரு 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 வேறு விதமாக பார்த்த தலைவரா நான் கலைஞரை பார்க்கிறேன். மற்றதுங்க, கலைஞர் திமுக எதிர்கொண்ட மாதிரியான வசைகளை வேற எந்த இயக்கமும் எதிர்கொள்ள இல்லை. ஏன்னா ரெண்டு பக்கத்துலயும் அட்டாக் பண்ணுவாங்க. நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம், அதை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த வடநாட்டில் இருக்கிற ஆங்கில ஊடகங்கள்ல வர செய்திகளை பாருங்க. சரியோ, அவர்கள் கலைஞரை குறிப்பிடும் பொழுது ஈழம் சப்போர்ட்டர் குறிப்பிட மாட்டேன், தமிழ் நேஷனலிஸ்ட் குறிப்பிடுறே இல்லை. வடிவா பாருங்க, எல்டிடி சிம்பத்தேசர் கலைஞரை குறிப்பிடுவாங்க. எங்க வடநாட்டில் இருக்கிற ஆங்கில ஊடகம், எனக்கு ஹிந்தி தெரியாது, இப்ப நான் இங்கிலீஷ்ல அந்த இது செய்திகளை வாசிச்சு பார்ப்பேன், அந்த காணொலிகளை பார்ப்பேன். கலைஞரை குறிப்பிடும் பொழுது எல்டிடி சிம்பத்தைசர் இதை சொல்ல அவங்க பயன்படுத்துகிறார்கள். இப்ப கலைஞர் வந்து ஒரு தீவிரமான விடுதலை புலி ஆதரவாளர்கள் சொல்ல முடியாது, சரி வைகோ மாதிரி சொல்ல முடியாது. ஆனா அவர் அந்த தமிழ் மக்களுக்காக புலிகள் மேலே ஒரு ஆதரவு நிலைப்பாட்டோட தான் இருந்தார். சரியோ, வெளிப்படையாக இல்லாட்டி அவருக்கு ஒரு ஈர்ப்பு கொண்டு பாசம் கொண்டு இருந்தது. அது வந்து தமிழ் மக்களுக்காக, தமிழ்ல மக்களுக்காக. சரி, அது இருந்தது கலைஞர்கிட்ட.
அப்ப அவர் வந்து இப்படி ஒரு பாடுதான் இருந்தார். ஆனா வந்து அவரை வந்து இப்படி முத்திர குத்தினார்கள் வடநாட்டு ஊடகங்கள். ஆனா இங்க இருக்கிற யார்கள் என்ன செய்யறாங்க, அவர் ஒண்ணுமே செய்யலையேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு இந்த மத்தளம் மாதிரி துரோகம் செய்து விட்டார், துரோகம் செய்து விட்டார் மற்றது இன்னொன்றே ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஈழப் போராட்டத்தின் இறுதி காலம் முள்ளிவாய்க்கால் அந்த காலகட்டத்துல கலைஞர் நினைச்சிருந்தா அதை தடுத்து இருந்திருக்கலாம். அது வந்து அதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து நான் பொய் சொல்லி இல்லை, நான் கலைஞரை காப்பாற்ற வேண்டிய தேவை எனக்கு இல்ல, நான் திமுக காரனும் இல்லை, நான் ஒரு வெறும் சாமானியன், எந்த அமைப்பை சேர்ந்தவனும் இல்லை. சரியோ, அந்த வகையில வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து இந்த மனம் ஏற்க இல்லை. சாமானியான சொல்றேன், ஈழத்தமிழ்னா சொல்றேன். சரியோ, ஏன்னு ஏற்கலையா அந்த குரல்களை வந்து திமுக எழுப்பினது. இது ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்றேன் நான். சரியோ, இந்த பதிவு செய்யணும்னு விரும்புறேன். முதலாவது வந்து இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த காரணங்களை நீங்க பாருங்க. ஒரு தடவை கனிமொழி அவர்கள் எங்கேயோ இடத்துல இருந்து வருகின்றார். டக்கண்டு ஒரு NDTV செய்தியாளர், சரியா இந்த ஆங்கில ஊடகம், டக்கண்டு வழி மறிச்சு அவர் கேள்வி கேட்கிறார் அந்த இறுதி போர் நடந்த காலப்பகுதிகளில். அப்ப நீங்களே புலிகளை ஆதரிக்கிறேன்னு அவர் கேட்கிறார் அந்த NDTV செய்தியாளர். அதுக்கு கனிமொழி சொல்கின்றார், இதை வந்து புலிகளின் பிரச்சனையா பார்க்காதீங்க, அங்க இருக்கிற மக்களின் பிரச்சனையா பாருங்க. அவர் அதைத்தான் சொல்றார், மக்கள் அழிகிறார்கள், மக்களின் பிரச்சனையா பாருங்க என்று கனிமொழி சொல்லும் பொழுது அந்த NDTV செய்தியாளர் கனிமொழி மீது புலிமுத்திர குத்துறதுலேயே கவனமா இருக்கிறார். இப்படி ஒரு அரசியல் வடநாட்டு ஊடகங்கள் நடத்தப்படுது. இவர்கள் இப்படி சொல்கிறார்கள். மற்ற இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, நீங்க ரெண்டையும் பொருத்தி பாருங்க. இப்ப இந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை அந்த நேரத்துல கூட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தின இயக்கம் அது பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அப்ப அதனுடைய மாநில தலைவராக வந்து பாண்டியன் இருந்திருக்கிறார், அவர் பாண்டியன். அவர் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஆர்ப்பாட்டம் செய்யறார். அவர் தான் முதல் கூட்டினார், தமிழ் தேசிய இயக்கங்கள் இல்லை. சரியோ, தமிழ் தேசிய இயக்கங்கள் இல்லை, அவர் கூப்பிடுறார். அப்ப அது ஒரு பெரிய எழுச்சியா வந்தது. அப்படி போக இல்லை, நான் ஒரு சாமானியனா நடுநிலையாளனா சொல்றேன், அப்படி இந்த ஆர்ப்பாட்டம் போக இல்லை. பிறகு திடீரென்று என்ன, இந்த சில தீவிரமான ஆதரவாளர்கள் இந்த ஈழத்தமிழுடைய துயரங்களை பேசுறதுக்கு பதிலா திடீரென்று விடுதலை புலிகளுடைய சாகசங்களை பேச வலிக்கிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் அதுல இருக்கிற ஈர்ப்புகள் இருக்கிறது, ஆதரவு எதிர்ப்பு வேற. ஆனா எந்த நேரத்துல எந்த விஷயத்த பேசணும் அதை பேசணும். இலங்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அந்த பாதையில போயிருந்திருக்கலாம். புரியுது சொல்றது? அந்த பாதையில போய் அந்த துயரங்களை மட்டுமே போயிருக்கலாம். அது எந்த அளவுக்கு சரி வந்திருக்கும் என்று சொல்ல முடியாது, அது வேற விஷயம். இருங்க, சரியோ, ஏன்னா இதுல பூகோள அரசியல் இருக்கு, யூகங்கள் தான், பூகோள அரசியல் இருக்குது. யூகங்கள் சொல்ல வரையில அவதானிக்க, ஏன்னா நான் அந்த காலத்துல இருக்கிறேன், ஒவ்வொன்றையும் அவதானிச்சு இருக்கிறேன். நாங்கள்லாம் வந்து அந்த விரைச்சி போயிருந்த காலங்கள், சரியோ, விரைச்சி போயிருந்த காலங்கள். அப்ப நாங்கள் அதை அவதானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துது. ஆனா இங்க தீவிரமான ஆதரவாளர்கள் இந்த இடையில துயரங்களை பேசுறதுக்கு பதிலாக புலிகளுடைய வீர சாகசங்களை பேச தொடங்கினாங்க. இதுக்கு இருந்த காங்கிரஸ்காரர்கள் எதிர்த்து பேச தொடங்கினார்கள். இது ஒரு பட்டிமன்றமா போயிட்டுது. சரியா, புலி ஆதரவு புலி எதிர்ப்பு பட்டிமன்றமா போனதுல இந்த விஷயம் வந்து பெரிய அளவுல எடுபடாம போனதாகவும் பாக்குறேன். அப்ப இதை கண்டிச்சு ஆனந்த விகடன் அன்றைய காலப்பகுதியில் ஒரு தலையங்கமே எழுதினது, ஆசிரியர் தலையங்கமே. அதான் வந்து இப்படி இந்த மாதிரி கொண்டு போகாதீங்க ஈழத்தமிழ் பிரச்சனை என்று எந்த ஆசிரியர் தலையங்கம் எழுதினது ஆனந்த விகடன். இப்ப கனிமொழி அவர்கள் சொன்ன வார்த்தையை ஜாயின் பண்ணி பாருங்க, இதை வந்து ஒரு மக்களின் பிரச்சனையா பாருங்க, இயக்கத்திட பிரச்சனையா பார்க்காதீங்க என்று இருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஈழப்போர் அது வந்து அதன் இறுதி கட்டத்தை எட்டிய நேரத்தில் அதை வந்து ஒரு உடன்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கான பல முயற்சிகள் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஜெகத் எஸ்பார், கனிமொழி, சிதம்பரம் போன்றவர்கள் ஈடுபட்டதாகவும் அது பேச்சுகள் வந்தது. ஒவ்வொரு நேரங்களிலும் ஒரு உடன்பாட்டுக்கான முயற்சிகள் நடக்கும் போது இந்திய அரசு தரப்புல கன்வின்ஸ் பண்ணியாச்சு, சிதம்பரம் வந்துடுறாரு, அதுக்கான வேலைகள் நடக்குது. இங்க திமுக தரப்புல இருந்து கனிமொழி அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, அவருக்கு ஜெகத் எஸ்பார் போன்றவர்கள் அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இப்படி ஒரு நெட்வொர்க்ல அது ஒரு முயற்சி நடக்குது. இந்திய அரசு தலையிட முயற்சி செய்து, ஆனால் சிங்கள அரசும் புலிகளும் வந்து அதுல ஒத்துழைக்கல என்பது போல, குறிப்பாக பிரபாகரன் வந்து அவர் வந்து அந்த உடன்பாட்டுக்கு ஒத்துழைக்கல என்பது போல ஒரு பேச்சுகள் வருது. அதை எப்படி பார்க்கிறீங்க? நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். நான் வந்து அமைப்புகளுக்குள்ள இயங்கின ஆள் இல்லை, அதை நான் முதல்ல தெளிவுபடுத்துறேன். அதாவது உள் விஷயங்கள் எனக்கு தெரியாது, நான் அறிஞ்ச விஷயங்களை சொல்றேன், சாமானியனா தான் சொல்றேன். அந்த நேரத்துல வந்து புலிகளுடைய அரசியல் பிரிவு பொறுப்பாளருக்கும் இருந்தவர் நடேசன், அவருக்கும் கனிமொழி அவர்களுக்கும் ஒரு அந்த இமெயில் கான்டாக்ட் இருந்தது, அந்த கடித போக்குவரத்து இமெயில் வழியாக. அதை நான் வாசிச்சேன். அப்ப மிக உருக்கமா எல்லாம்
அந்த கடிதங்கள் இருந்து நான் அது சோசியல் மீடியாக்களை வாசிச்சேன் நான். அப்ப எல்லாரும் வந்து முயற்சி செய்தவர்கள். அதை மீறித்தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இப்படித்தான் நான் பாக்குறேன். ஆனா இதுல வந்து திமுகவுக்கு பங்கு இருக்கு, திமுக துரோகம் உண்மையாவே நான் ஏற்க இல்லை. முயற்சி செய்யறாங்க. ஏன்னா இது சர்வதேசிய சிக்கல். மறுபடியும் அதைத்தான் சொல்றேன் நான். ஏன்னா நான் திமுக காரன் இல்ல, சரியோ சரியோ. எல்லா தலைவர்களையும் நான் விமர்சனத்தோட பாக்குறேன், இஸ்யூ பேஸ்டா தான் பாக்குறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அதுல முடிவெடுக்க முடியாம அதுக்கு அந்த காலத்தை தாண்டிட்டு. மற்றது சில சம்பவங்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு 80களில் இருந்த நிலைமை வந்து பிறகு இருக்கே இல்லை, மிக கடுமையாக இருந்தது. நீங்க எப்படி பார்த்தாலும் வந்து மத்திய அரசுக்கு இணங்கி செயற்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்து மாநில அரசுக்கு இருக்குது. அப்படித்தான் அந்த இந்திய அரசியல் சட்டம் இருக்கு. ஆனா அந்த 91 சம்பவத்துக்கு பிறகு அது இன்னும் மோசமா அமைஞ்சிட்டு. அதையும் நான் பார்க்கணும். ஏன்னா இதுல மிக பாதிக்கப்பட்ட இயக்கம் வந்து திமுக தான். அந்த சம்பவத்துக்கு பிறகு திமுகவினுடைய வீடுகள் தான் அடிச்சு நொறுக்கப்பட்டன. அதையும் பார்க்கணும். திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. சரி, 91ஆம் ஆண்டு அதுக்கு முதலும் கலைக்கப்பட்டிருக்கு. 91ஆம் ஆண்டு கலைக்கப்பட்டதுதானே. ஜெயலலிதா மிகப்பெரிய வெற்றி பெற்றார். திமுகவுக்கு 2 இடங்கள் தான். சரி, ஒரு ஈழத்தமிழர்களுக்காக ஒரு ஆட்சி அநியாயமா கலக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி மக்கள் வந்து வெல்ல வச்சிருக்கலாமே, சரியோ. அப்படி அந்த சூழலும் இல்லை. இவர்கள் தங்களால இயன்றதை செய்தார்கள். ஏன்னா அந்த நாடாளுமன்றத்துல பேசின பேச்சுக்கள் எல்லாம் கேட்டினார். திமுக தலைவர்கள் கதறுகிறார்கள், நிப்பாட்டுங்க சொல்லி. இயன்ற வரைக்கும் செய்தார்கள். சரி, அதை மீறித்தான் நடந்தது. நீ குற்றம் சும்மா பல தரமா பாருங்க. இந்த குறுக்காதீங்க. நான் இது திமுக மட்டும் சொல்ல இல்லை. இந்த சில எதிர்ப்பாளர்கள் வந்து எல்லா பழியையும் புலிகள் மீது போடுவதையும் நான் எதிர்க்கிறேன். அப்படி ஒரு அமைப்புல எல்லாத்தையும் போடாதீங்க. அது ஒரு சிந்தனையை மழுங்கடிக்கிற விஷயம். பலதரப்பட்டு பாருங்க. மற்றது இன்னொரு விஷயத்தை நான் அடிப்படையா சொல்லணும். எங்களுக்கு தான் தமிழீழ போராட்டம் வந்து ஒரு தலையாய போராட்டமா இருந்தது. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் பல முக்கியமான விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமான விஷயம் ஒழிய இதுக்காகவே கட்சி தொடங்கினவர்கள் அல்ல திமுக. சரியோ, அதை முதல்ல யோசிக்கணும். ஈழத்தமிழர்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இல்ல திமுக. அதாவது ஈழத்தமிழர்கள் வாக்களிச்சு கலைஞரை தேர்ந்தெடுக்க இல்லை, தமிழ்நாட்டு தமிழர் வாக்களிச்சு தேர்ந்தெடு. அப்ப அவர் எல்லாத்தையும் பார்க்க வேண்டி இருந்தது. இப்ப தான் பதவி விலகினா போர் நிக்குமெண்டா அது வேற விஷயம். நீங்க ஒரு கணக்கு போட்டு அவர் ஒரு கணக்கு போடுவார் தானே. இப்ப போர் நிக்காது. சரி, அந்த இடத்துல ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? எங்க இறுதி கட்டத்துல கூட கலைஞர் நீ உணர்வுகளை கொச்சப்படுத்தாங்க. அந்த இறுதி கட்டத்துல தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்ட போது கலைஞர் வந்து கவிதை எழுதுற, சரியோ, மிக உருக்கமா தான் அந்த கலைஞர் எழுதுற. அதுக்கு நடவடிக்கை நடந்தது போது கூட சென்ற புருஷோத்தமனை எப்படி அலெக்சாண்டர் வந்து மரியாதையாக நடத்தினாரோ அது போல நடத்தணும். பிரபாகரன் பேர சொல்லல, அவங்க சரணடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றார். மரியாதையை நடத்தணும், அவரை விடுவிக்கணும்னா அவர் சொல்றாரு. ஆனா அது பேசு பொருளாவே ஆகல. அடுத்தது வந்து அந்த நேரத்துல கலைஞர் வந்து அப்படி ஒரு கவிதை எழுதினதுக்கு ஜெயலலிதா இவ்வளவு கடுமையா அதை விமர்சிச்சான்னு யோசிச்சு பார்க்கணும். சரியோ, அதையெல்லாம் பார்க்கணும். ஏன் ஒரு சைட்டை மட்டும் பாக்குறீங்க? உங்களோட புத்திய விசாலப்படுத்துங்கன்னு தான் சொல்றேன். சரியோ, நான் கலைஞரையும் விமர்சிங்க. ஆனா ஏன் அவதூறுகள் அள்ளி இறக்குறீங்க? அது வந்து மிக தப்பு. நீங்க எல்லாரும் மீதும் விமர்சனத்தை வைங்க. அடுத்தது வந்து இன்னும் ஒரு எனக்கு ஞாபகத்துக்கு வரபடியா சொல்றேன். அதுக்கு முதல் தமிழ்ச்செல்வனுக்கு முதல் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு முதல் ஆண்டம் பாலசிங்கன் சுகையினம் காரணமாக இறக்கிறார், நோய் காரணமாக மரிக்கிறார். அதுக்கும் கலைஞர் ஒரு கவிதை எழுதுறார். அந்த கவிதையை குறிப்பிட்டு தமிழ்ச்செல்வன் பேசினார். இப்ப அண்டம் பாலசிங்கத்துடைய அந்த இறுதி நிகழ்வு வந்து லண்டன்ல தான் நடந்தது. நான் போயிருந்தேன். அப்ப அந்த இதுல டெலிகாஸ்ட் பண்றாங்க அந்த ஸ்கிரீன்ல. அங்க ஒரு நிகழ்வு நடக்குது தமிழ் ஈழத்துல. அவருடைய அந்த இறுதி நிகழ்வு லண்டன்ல நடக்குது. அதாவது உடல் வந்து லண்டன்ல தான் வைக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த நினைவாக இவர் கொண்டு போயிடாது அங்க தமிழ் ஈழத்துக்கு. அப்ப அங்க ஒரு நிகழ்வு நடக்குது. அங்க தமிழ்ச்செல்வன் கலைஞருடைய கவிதையை குறிப்பிட்டு நன்றி தெரிவிச்சு ஒரு ஸ்பீச்சை கொடுக்கிறார். அப்ப கலைஞர் மேல இப்படி ஒரு பார்வை வந்து அந்த போராளிகளுக்கு இருந்தது. அவர்கள் யாரையுமே வந்து வெறுக்கையில், அவர்களுக்கு எல்லாரும் தேவை. இப்ப அண்மையில வந்து ஜெகன், விடுதலை புலி உறுப்பினர் ஜெகன் வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். இப்ப 2 நாளைக்கு முதல் இந்த சீமான் செயலை கண்டிச்சுதான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு எல்லாரும் தேவை என்று சொல்றாரு. நீங்க இந்த அரசியலை நிப்பாட்டுங்க. நான் கூட எடுத்தேன். நீங்க எடுத்தீங்க. அப்ப எல்லாரும் தேவை என்று அப்படித்தான் அவருடைய பார்வை இருந்தது. எல்லாரும் தேவை என்று. இப்ப வந்து அந்த இயக்கம் வந்து களத்துல இல்ல, நிர்வாகம் இல்ல. இப்ப நாங்க என்ன செய்யணும்? அவர்கள் எதை விரும்பினவர்கள் பார்த்து அந்த சித்தாந்தத்தை தான் பார்க்கணும்.
தனிப்பட வழிபாட்டை வச்சு ஒரு போலியா ஒரு பிம்பத்தை கட்டமைக்காதீங்க. அவர் எதை விரும்பினவர்கள்? எல்லாற்ற ஆதரையும் விரும்பினவர்கள். அப்போ ஒன்று சேருங்க. சரியோ? உங்களோட அரசியல் மலினமான அரசியலை இதுக்குள்ள சேர்க்காதுங்க. இந்த சீமாண்ட இந்த நாஜி அரசியல், தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு உழைச்ச தலைவர்களை பார்த்து நீ கன்னடன், கூட இருக்கிறவர்களை பார்த்து நீ தெலுங்கன், என்ன அரசியல் இது? ஈழத்துக்காக உயிர் திறந்தவர்களை வேற்றுமொழிக்காரர்கள் இல்லையா? இந்த சிறையில 30 வருஷமா வாடினார்களே, அதுல ஒருவர் பூர்வீகமா தெலுங்க தாய்மொழியா கொண்டவர் தான். இது நான் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நாஜி அரசியல் தமிழ்நாட்டிலிருந்து ஒட்ட முறியடிக்கப்பட வேண்டியது. அது மக்களே தீர்மானிக்கட்டும். உங்களை மாதிரி ஊடகங்கள் செய்யுங்க, இந்த அம்பலப்படுத்துங்க சீமாண்ட இந்த அரசியல். அதுதான் நான் வேண்டி கேட்டுக்கொள்றேன். மக்கள் முன்னால அம்பலப்படுத்துறது, இந்த பொய்களை அம்பலப்படுத்துங்க. பொய்கள் அம்பலப்படும் பொழுது இது மாதிரியான நாஜிக்கள் இயல்பாகவே காணாம போவாங்க. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.